கைஸ், இந்த ரீசெண்ட் டைம்ல சூர்யாவோட கருப்பு அப்படிங்கிற ஒரு மூவி ரிலீஸ் ஆச்சு. அந்த மூவி ரிலீஸ் ஆனதுல இருந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் நிறைய வீடியோக்கள் வருது. எப்படி அப்படின்னா, மக்கள் அந்த மூவியை தேட்டர்ல பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்த்துட்டு இருக்கும் போதே நிறைய ஸ்பிரிச்சுவல் மேனிஃபெஸ்டேஷன் நடக்கிற மாதிரி, பேய் ஆடுற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் மக்கள் பண்றத வீடியோஸ் நீங்க போய் பார்த்தீங்கன்னா நிறைய பார்க்கலாம். ஸோ பீப்புள் ஷுட் பி அவேர் ஆஃப் தீஸ் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ். எதனால அப்படின்னா, பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, நாம எதை உட்கொள்றோம், நம்ம என்ன பார்க்குறோம், நம்ம என்ன கேட்குறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, நாங்கள் வந்துட்டு கடந்த ஒரு 35 வருஷமா எங்கள் அப்பா வந்து டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள். ஸோ சின்ன வயசுல இருந்தே டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி நானும் எங்கள் அப்பா கூட சேர்ந்து பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த காரியங்களை குறித்து ஓரளவுக்கு நல்லா தெரியும். அதனால சொல்கிறேன், நாம ஒரு மூவிக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த மூவியை பார்த்துட்டு அதோட வந்துருங்க. நான் மூவி போய் தேட்டரில் பார்க்குறேன், நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். பட் நீங்கள் பார்த்தீங்களா, அதை பார்த்ததோட நீங்கள் அதை விட்டுட்டு வந்துருங்க. பட் ரொம்ப டீப்பாக நீங்கள் அதில் இன்வால்வ் ஆனீங்கன்னா நிறைய ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸுக்கு நீங்கள் ஒரு வாசலை திறந்து கொடுப்பீங்க. எதனால் அப்படின்னா, இந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் நடக்கல. இதில் சிலது வந்து பீப்புள் கேன் ஆக்ட் ஆல்சோ, அது ஆக்டிங்காக கூட இருக்கலாம். ஆனால் நிறைய இடத்துல உண்மையாகவும் அது நடக்கும். அப்படி நடக்கிற டைமில் நிறைய ஈவில் ஸ்பிரிட்ஸ் உங்களுடைய வாழ்க்கையில் வர முடியும். அப்படி ஆடுற ஜனங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பிரிச்சுவல் அட்டாக் அவங்க லைஃப்ல இருக்கும். ஏன் அப்படின்னா, பைபிளில் எபேசியர் 5:11 இப்படி சொல்லுது, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உட்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுது. இப்போ பைபிள் நமக்கு எல்லா விஷயத்திலையும் ஸ்பிரிச்சுவலா அவேரா இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. நம்ம பார்க்கறது, நம்ம கேட்கறது, நம்ம பேசுறது எல்லாத்துக்குமே ஸ்பிரிச்சுவல் பயங்கரமான சம்பந்தம் இருக்கு. அதே மாதிரி கன்னடத்துல காண்டாரா அப்படின்னு ஒரு மூவி வந்துருது. அந்த மூவியில வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மேக்கப் போட்டுட்டு அவர் வந்து எல்லாரையும் பயமுறுத்துற மாதிரி நிறைய ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ரோட்ல போயிட்டு இருக்கிறவங்கள துரத்தி போய் பயமுறுத்துற மாதிரி. சரி, தீஸ் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் ஒரு சொசைட்டிக்கு வந்து தேவையில்லை. இதெல்லாம் வந்து ஒரு ஃபியர்ஃபுல் ஆக்டிவிட்டிஸ், மக்களை பயமுறுத்தக்கூடிய கிரியைகள். ஸோ வேதம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் பயமுள்ள ஆவியை பெறாமல் தெளிந்த புத்தியும் அன்பும் பலமும் உள்ள ஆவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்காரு அப்படின்னு. அப்போ ஒரு பயத்தை நம்ம இடம் கொடுக்கறதும் சரி, இப்படிப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் நம்ம ஈடுபடும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். இப்படிப்பட்டதுக்கு நம்ம இடம் கொடுக்காம இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கைக்கும் இப்படிப்பட்ட காரியத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. கிறிஸ்தவர்களாகி நீங்க ரொம்ப நம்ம ஒவ்வொரு அவேரா இருக்கணும். மற்ற ஜனங்களுக்கும் இதை குறித்த உண்மையை வந்து நம்ம எடுத்து சொல்லணும். தேங்க்ஸ்.